நாம தினமும் பார்க்கிற கார்கள், விமானங்கள் இப்படி பல விஷயங்களை டிசைன் செய்ய கேட்டியா மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான சாஃப்ட்வேர் யூஸ் பண்றாங்க. இது வெறும் ஒரு சாஃப்ட்வேர் மட்டும் இல்ல, இன்ஜினியர்களோட கற்பனைய நிஜ உலகத்துக்கு கொண்டு வர ஒரு தளம். வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, கார் தயாரிக்கிற இடத்துலயோ இல்ல ஏரோஸ்பேஸ்லயோ ஒரு மில்லிமீட்டர் தப்பாகனா கூட எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும். இந்த மாதிரி இடங்கள்ல கேட்டியா மாதிரி மென்பொருட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்க துல்லியம் தான் எல்லாமே. சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். உங்ககிட்ட ஒரு எக்ஸல் ஷீட்ல நிறைய நம்பர்ஸ், அதாவது கோஆர்டினேட்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த நம்பர்ஸை மட்டும் வச்சு கண்ணுல பார்க்கக்கூடிய ஒரு 3D பொருளை எப்படி உருவாக்குறது? கேட்க சிம்பிளா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி இருக்கிற ப்ராசஸ் அவ்வளோ சிம்பிள் இல்ல. முதல்ல இந்த வேலைய பழைய மெத்தட்ல எப்படி செஞ்சாங்கன்னு பாப்போம். அது உண்மையிலே பல படிகள் கொண்ட நிறைய தவறுகள் நடக்க வாய்ப்புள்ள ஒரு கஷ்டமான வழிதான். அடேங்கப்பா, ஒரு சின்ன வேலையை முடிக்க இத்தனை படிகளா? முதல்ல அந்த மேக்ரோ ஃபைல கம்ப்யூட்டர்ல தேடி கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஏதாவது தப்பா செஞ்சுட்டா என்ன பண்றதுன்னு ஒரு பேக்கப் எடுக்கணும். அடுத்து பழைய டேட்டாவை டெலீட் பண்ணி புது நம்பர்ஸை ரொம்ப கவனமா காப்பி பேஸ்ட் பண்ணணும். கடைசியா கேட்டியாவை ஓபன் பண்ணி ஒரு ஷார்ட்கட் கீயை யூஸ் பண்ணி வர லிஸ்ட்ல இருந்து சரியான ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். இது எவ்வளோ நேரம் எடுக்கும், எவ்வளோ பொறுமை வேணும்னு யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த 2 படத்தையும் பாருங்க. இடது பக்கம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த எக்ஸல் ஷீட்டை ரெடி பண்ணிருக்கோன்னு தெரியுது. ஆனா இவ்வளவு வேலை செஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு கிடைச்ச ரிசல்ட் என்ன? வலது பக்கம் பாருங்க, முப்பரிமாணத்துல வெறும் சில புள்ளிகள் மட்டும்தான். இது ஏமாற்றமா இல்லையா? இது நான் மட்டும் சொல்ற ஆதங்கம் இல்லைங்க, இது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தொழில்முறை சிக்கல். பாருங்க, ஜெர்மன் ஏரோஸ்பேஸ் சென்டர் மாதிரியான ஒரு பெரிய நிறுவனம் கூட இது ரொம்ப நேரம் எடுக்கிற துல்லியம் இல்லாத ஒரு முறைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பிரச்சனையோட ஆழத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, இந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணாமா? இப்போ நாம கையால கிளிக் பண்றதுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா கோடு மூலமா எப்படி வேலை வாங்குறதுன்னு பார்க்க போறோம். அங்கதான் ஒரு புரட்சிகரமான மாற்றம் தொடங்குது. இங்கதான் பைகேட்டியா நமக்கு ஹீரோ மாதிரி அறிமுகமாகுது. சுருக்கமா சொன்னா, இது பைத்தான் மொழிக்கும் கேட்டியா சாஃப்ட்வேருக்கும் நடுவுல ஒரு பாலம் மாதிரி வேலை செய்யுது. இதை வச்சு நம்ம கேட்டியாவை கண்ட்ரோல் பண்றதுக்கு கோட் எழுதலாம். இது ஆட்டோமேஷன் சொல்ற ஒரு புது உலகத்துக்கான திறவுகோல். இந்த வித்தியாசத்தை பாருங்க, உங்களுக்கே புரியும். ஒரு பக்கம் பழைய முறை, நேரத்தை வீணடிக்கிற, தப்பு நடக்க வாய்ப்பு இருக்கிற கஷ்டமான முறை. இன்னொரு பக்கம் கோட் யூஸ் பண்ற இந்த புது முறை ரொம்ப வேகமானது, நம்பகமானது, திரும்ப திரும்ப ஒரே வேலைய பிசிறு தட்டாம செய்யும். மணிக்கணக்கா ஆகிற வேலை இப்போ நொடிகளில் முடியும். இந்த ஆட்டோமேஷன் வெறும் புள்ளிகளை உருவாக்குறதோட நின்னுடுமா என்ன? அதையும் தாண்டி இதால என்னவெல்லாம் செய்ய முடியும்னு வாங்க பார்க்கலாம். இதெல்லாம் சும்மா ட்ரெய்லர் தான். பைத்தான் வச்சு ஒரு CSV ஃபைல்ல இருக்கிற ஆயிரக்கணக்கான புள்ளிகளை நொடி பொழுதுல கேட்டியால உருவாக்கலாம். ஒரு பொருளோட எடை, அது எப்படி சுழலுங்கிறதெல்லாம் துல்லியமா கணக்கிடலாம். ஏன், ஒரு ஃபோல்டர்ல இருக்கிற நூத்துக்கணக்கான டிராயிங்களை ஒரே ஒரு கிளிக்ல ஒரே PDF ஃபைல சேமிக்க முடியும். அதுவும் மனுஷங்க செய்யற மாதிரி தப்பே இல்லாம மின்னல் வேகத்துல. இது ஒரு சூப்பரான உதாரணம். இன்ஜினியர்கள் ஒவ்வொரு டிராயிங்கையும் தனித்தனியா எக்ஸ்போர்ட் பண்ணி அப்புறம் அதை ஒன்னா சேர்க்கறது எவ்வளோ பெரிய தலைவலி. ஆனா இந்த ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் அந்த பல மணி நேர வேலையை வெறும் நொடிகள்ல செஞ்சு முடிக்குது. அப்ப அந்த இன்ஜினியர்களுக்கு எவ்வளவு நேரம் மிச்சமாகும்? அந்த நேரத்துல அவங்க இன்னும் முக்கியமான கிரியேட்டிவான வேலைகள்ல கவனம் செலுத்தலாம் இல்லையா? அப்போ இந்த டெக்னாலஜி மாற்றத்தோட முக்கியமான புள்ளி என்ன? இது வெறும் வேகத்தை பத்தினது மட்டும்தானா? இல்லவே இல்ல. இதுதான் விஷயத்தோட மைய கருத்து. இது நேரத்தை மிச்சப்படுத்துறது மட்டும் இல்ல, சலிப்பான திரும்ப திரும்ப செய்யற வேலைகளை கம்ப்யூட்டர் கிட்ட கொடுத்துட்டு மனுஷனோட மூளைய பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுபிடிக்கவும், புதுசா எதையாவது கண்டுபிடிக்கவும் பயன்படுத்துறது தான் இதோட உண்மையான நோக்கம். இந்த ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை நான் முடிக்கிறேன். ஆட்டோமேஷன் வெறும் ஒரு கருவி இல்ல, அது டிசைன் உலகத்தோட எதிர்காலத்துக்கான ஒரு புதிய கதவை திறக்குது. திரும்ப திரும்ப கிளிக் பண்ற வேலைகள்ல இருந்து ஒரு இன்ஜினியருக்கு விடுதலை கிடைச்சா அவங்களால என்னவெல்லாம் புதுசா உருவாக்க முடியும்னு யோசிச்சு பாருங்க.